வணக்கம் மக்களே. நம்ம பாட்டி தாத்தா காலத்திலிருந்து ராசி பலன் ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு. இன்று ஆகஸ்ட் 3. உங்க ராசி சொல்றது என்ன தெரியுமா? உங்கள் நாள் எப்படி இருக்க போகுது என்று இப்பவே தெரிஞ்சுக்கலாம். இது சுத்தமாக உங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கிய தகவல். மேஷம், இன்று உங்களுக்கு அறுவை சிகிச்சை, மருத்துவ சந்திப்பு, சுகாதார கவனம் தேவைப்படலாம். குடும்பத்தில் ஒரு சிறிய முரண்பாடு வரக்கூடும், ஆனால் மன அமைதி முக்கியம். ரிஷபம், வேலை வாய்ப்பு தேடும் மக்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். நண்பர்களுடன் பழைய தவறுகளை மன்னிக்க நல்ல நாள். பொறுமை வெற்றி தரும். மிதுனம், பணவரவு அதிகரிக்கும் நாள். குடும்பத்தில் சந்தோஷ செய்தி வர வாய்ப்பு. வெளிநாட்டு வாய்ப்பு வருகின்றது. கடகம், உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். தொழிலில் ஒரு புதிய முயற்சி வெற்றி பெறும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சிம்மம், பரீட்சை, பேட்டி, போட்டிகளில் வெற்றிக்குரிய நாள். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். உங்களை நம்புங்கள். கன்னி, அறிவும் அனுபவமும் இணையும் நாள். நீண்ட நாள் முயற்சிக்கு இன்று ஒரு நல்ல முடிவு வரும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். துலாம், வியாபார வளர்ச்சி காணப்படும். நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். உறவுகளில் மகிழ்ச்சி. விருச்சிகம், மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம், ஆனாலும் உங்கள் தூண்டுதல் இன்றைய வெற்றிக்கு காரணமாகும். தனுசு, புதிய பண வாய்ப்பு, படைப்பாற்றல், தொழிலில் உயர் பதவி வாய்ப்பு. குடும்பத்தில் வரவேற்கும் செய்தி. மகரம், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். உங்கள் முயற்சிகளுக்கு தக்க பலன் கிடைக்கும். கும்பம், நண்பர்கள், சமூக வட்டாரத்தில் புது அனுபவம், புதிய உறவுகள் ஆரம்பமாகலாம். மன நிறைவு ஏற்படும். மீனம், அறிவு போட்டிகள், படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி. குடும்பத்தில் புதுமை காணலாம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இன்று நல்ல நாளாக கழிய வாழ்த்துகள். உங்கள் ராசிக்கு ஏற்ற நல்ல விஷயங்கள் நடக்க உங்களை பாதுகாப்பதும் வழிகாட்டுவதும் நம்ம கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, ஆடிசியில ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குழுவுக்கு தினசரி ராசி பலன்களுக்கு காத்திருக்காம டைரக்டா ஜாயின் பண்ணுங்க. உங்கள் லைக், கமெண்ட், ஷேர் நம்ம வீடியோ வளர சிறந்த ஆதரவு. நன்றி மக்களே. உங்கள் நாளும் ராசியும் நலமா இருக்கட்டும்.